பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி பாகம் 1, அத்தியாயம் 6, மாதவிடாயின் ஆரம்பம். பாடம் 20. மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகைகளை மீண்டும் தொழ வேண்டியதில்லை. மாதவிடாய் ஏற்பட்ட அந்த பெண் தொழுகைகளை விட்டுவிட வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கூறுகின்றார்கள். ஹதீஸ் 321. பெண்கள் மாதவிடாயிலிருந்து சுத்தமான பின்னர் தொழுதால் மட்டும் போதுமா என்று ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டதற்கு, நீ ஹரூர் எனும் இடத்தை சார்ந்த பெண்ணா? நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும்போது எங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும். அப்போது எங்களிடம் விடுபட்ட தொழுகையை தொழுமாறு ஏவ மாட்டார்கள், அல்லது அத்தொழுகையை நாங்கள் தொழமாட்டோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள் என முஆதா அறிவித்தார். பாடம் 21. மாதவிடாய் இரத்தம் பட்ட ஆடையை அணிந்திருக்கும் பெண்ணுடன் கணவன் தூங்குதல். ஹதீஸ் 322. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஓர் போர்வையை போர்த்தி படுத்துக் கொண்டிருந்த போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. மாதவிடாய் காலத்தில் அணியும் துணியை எடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அதை அணிந்தேன். உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்றேன். ஆயினும் அவர்கள் என்னை தம் அருகில் அழைத்தார்கள். நான் அவர்களோடு போர்வைக்குள் படுத்துக்கொண்டேன் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கும் போது என்னை முத்தமிடுவார்கள். நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்திலிருந்து கடமையான குளிப்பை நிறைவேற்றுவோம் என்றும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 22. சுத்தமாக இருக்கும்போது அணியும் துணி அல்லது மாதவிடாய் காலத்துக்கென தனியாக துணியை வைத்தல். ஹதீஸ் 323. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போர்வையை போர்த்தி படுத்துக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. மாதவிடாய் காலத்தில் அணியும் துணியை எடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் அவர்களோடு போர்வைக்குள் படுத்துக்கொண்டேன் என உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 23. மாதவிடாய் பெண்கள் 2 பெருநாள் தொழுகைகளிலும் கலந்து முஸ்லிம்களுக்கான பிரச்சாரத்தில் பங்கெடுத்தல் மற்றும் தொழும் இடத்தை விட்டு அவர்கள் விலகியிருத்தல். ஹதீஸ் 324. நாங்கள் 2 பெருநாள்களிலும் தொழும் இடத்திற்கு செல்வதை விட்டும் எங்கள் குமரி பெண்களை தடுத்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு பெண் வந்து பனி கலப் வம்சத்தினரின் இல்லத்தில் தங்கியிருந்தார். அவர் தங்களின் சகோதரி உம்மு அதியா வழியாக வந்த செய்தியை கூறினார்கள். அவரின் சகோதரி உம்மு அதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தம் கணவர் பங்கெடுத்த 12 போர்களில் 6 போர்களில் கணவரோடு இருந்தார். நாங்கள் போர்க்களத்தில்
காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்போம், நோயாளியை கவனிப்போம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்களில் ஒருத்திக்கு மேலங்கி இல்லாவிட்டால் பெருநாள் தொழுகைக்கு செல்லாமல் இருப்பது குற்றமா என கேட்டதற்கு, அவளுடைய தோழி தன்னுடைய உபரியான மேலங்கியை அவளுக்கு அணிய கொடுக்கட்டும், அவள் நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களின் பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றார். உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நீங்கள் கேட்டீர்களா என நான் கேட்டதற்கு, என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும், ஆம் கேட்டேன் என கூறினார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கூறும் போதெல்லாம் என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும் என்பதையும் சேர்த்தே கூறுவார். கன்னிப் பெண்களும் மாதவிடாய் பெண்களும் பெருநாளன்று வெளியே சென்று நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களின் பிரச்சாரத்திலும் பங்கு கொள்வார்கள். பெருநாள் தொழுகை நடக்கும் இடத்திற்கு செல்லும் மாதவிடாய் பெண்கள் தொழும் இடத்தை விட்டு ஒதுங்கியிருப்பார்கள் என்றும் உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். இதை கேட்ட நான், மாதவிடாய் பெண்களுமா என கேட்டதற்கு, மாதவிடாய் பெண் அரஃபாவிலும் மற்ற மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களுக்கும் செல்வதில்லையா என்று உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் என ஹப்ஸா அறிவித்தார்கள். பாடம் 24. ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்தில் 3 நாட்கள் மாதவிடாய் ஏற்படுவதும் மாதவிடாய், கர்ப்பம் ஆகிய இரண்டிலும் சம்பந்தப்பட்ட பெண் கூறுவது ஏற்கப்படுவதும், அப்பெண்கள் தங்கள் கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது என 2வது அத்தியாயம் 228வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு பெண் மார்க்கப்பற்றுள்ள தன் நெருங்கிய உறவினர்களில் ஒரு சாட்சியை கொண்டு வந்து, வழக்கமாக தனது குடும்பத்து பெண்களுக்கு ஏற்படுவது போன்று தமக்கும் ஒரே மாதத்தில் 3 முறை மாதவிடாய் ஏற்பட்டதாக கூறினால் அவளது கூற்று ஏற்கப்படும் என அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுரைஹ் பின் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லா ஆகியோர் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் இத்தா காலம் விவாகரத்து முன்னால் உள்ள அவளது மாதவிடாய் கால வழக்கத்தை ஒட்டியே கணிக்கப்படும் என அதாவு பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறினார்கள். இவ்வாறே இப்ராஹிம் அன்-நஹயி ரஹ்மத்துல்லா அவர்களும் கூறியுள்ளார்கள். அதாவு பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், மாதவிடாய் குறைந்தது ஒரு நாளிலிருந்து அதிகபட்சமாக 15 நாட்கள் வரை நீடிக்கலாம். சுலைமான் அத்தைமி ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லா அவர்களிடம் மாதவிடாய் நின்று தூய்மையடைந்ததிலிருந்து 5 நாட்கள் கழித்து ஒரு பெண் இரத்தத்தை காண்பது குறித்து அது மாதவிடாயாக கருதப்படுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இது விஷயமாக பெண்களே நன்கறிவார்கள் என்று பதிலளித்தார்கள். இதை தம் தந்தை சுலைமான் ரஹ்மத்துல்லா அவர்களிடமிருந்து முஅத்மிர் ரஹ்மத்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் 325. ஃபாத்திமா பின் அபி ஹுபைஷ் என்ற பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபி அவர்களே, நான் இரத்தப்போக்கிலிருந்து சுத்தமாவதே இல்லை, எனவே நான் தொழுகையை விடலாமா என்று கேட்டதற்கு, கூடாது, அது ஒரு நரம்பு நோய், மாதவிடாய் இரத்தமன்று, மாதவிடாய் ஏற்படும் நாட்களின் அளவுக்கு தொழுகையை விட்டுவிடு, பின்னர் தொழுதுகொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 25.
மாதவிடாய் அல்லாத நாட்களில் மஞ்சளாகவோ மண்ணிறமாகவோ வெளிப்படும் இரத்தம். ஹதீஸ் 326. மாதவிடாய் அல்லாத நாட்களில் வெளிப்படும் மஞ்சள் நிற இரத்தத்தையும் ஒரு வகை மண்ணிற இரத்தத்தையும் மாதவிடாயாக நாங்கள் கருதுவதில்லை என உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 26. உதிரப்போக்கு நோய். ஹதீஸ் 327. உம்மு ஹபீபா என்ற பெண் 7 ஆண்டுகள் உதிரப்போக்குடையவராக இருந்தார். இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது குளிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு இது ஒரு நோய் என்று கூறினார்கள். இதனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அப்பெண் குளிப்பவராக இருந்தார் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 27. ஹஜ்ஜில் தவாஃபுல் இஃபாலா என்ற தவாஃப் செய்த பின்னர் ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்பட்டால் என்ன செய்வது? குறிப்பு: ஹாஜிகள் துல்ஹஜ் 10வது நாள் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிந்துவிட்டு குர்பானியும் கொடுத்து தலையை மலித்த பின் மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்று மீண்டும் கௌபாவை சுற்றி தவாப் வர வேண்டும். இதனை தவாஃபுல் இஃபாலா எனப்படுகிறது. இது தவாஃபு சியாரா, தவாஃபு ருக்குன் ஆகிய பெயர்களிலும் அறியப்படுகிறது. ஹதீஸ் 328. ஹஜ்ஜின் போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஃபியாவுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என கூறினேன். அதற்கு நபி அவர்கள், அவள் நம்மை பயணத்தை விட்டு நிறுத்தி விடுவாள் போலிருக்கிறதே, உங்களுடன் அவள் தவாஃப் செய்யவில்லையா என்று கேட்டார்கள். தவாஃப் செய்துவிட்டார் என அங்கிருந்தோர் கூறினார்கள். அப்படியானால் புறப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 329. ஹஜ்ஜில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் தவாஃப் செய்யாமல் வீடு திரும்புதல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 330. ஹஜ்ஜில் ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் சுத்தமான பின்னர் தவாஃபை நிறைவேற்றி விட்டுத்தான் வீடு செல்ல வேண்டும் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் பின்னர் அவள் வலம் வராமலே வீடு திரும்பலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள் என தாவூஸ் அறிவித்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.